No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இப்போ சமீபமாக அந்த ஒரு தெய்வம் சார்ந்த படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படிங்கும்போது அது சார்ந்து நம்ம படமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணீங்களாண்ணே? இது வந்து ரொம்ப அந்த தெய்வம்ட்டு போகாமல் அது கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு கதை வந்து வேற ஒரு பணியில் போகும். இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் பண்ணாதது பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்ல முடியும் உங்களால்? யானையோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். ரியல் அந்த ரியல் யானையோட நல்ல படங்களை எங்கே வேணாலும் போய் பார்ப்பாங்க. தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ண படத்தை ஓடிடியில் பார்க்கறதுக்குன்னு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஓடிடியில் நல்ல படம் வந்தால் அடுத்து பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை உங்களோட கரியரில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணி இனிமேல் இந்த மாதிரியான படங்கள் நம்ம பண்ண வேணாம், செட் ஆகல மாதிரி இருக்குது. அதை ஏன் சொல்லிக்கிட்டு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எல்லாமே கிடச்சிருது. ஆமாம், எனக்கு வீடு இருந்ததுனால சாப்பாடு கிடச்சிரும். அப்புறம் கூத்துப்பட்டில் இருந்தேன்னா அங்கேயே தங்கிக்குவேன், அங்கேயே சாப்பிட்டுக்குவேன். அதை தாண்டி வேறு என்ன தேவைப்படுது? அந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன தேவையோ அது ஈஸியாக கிடச்சிச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு படம் கூட நடிக்கல. ஆனால் இந்த மாட்டுத்தாவணி அப்படின்ற ஒரு படத்துலலாம் ஆமாப்பா, அந்த நேரத்தில் ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ எடுத்தோன்னே இப்போ நம்ம வந்து ஒரு ஹீரோவாக யார் நம்மளை போடுவா? சின்ன சின்னதாக படிப்படியாக பண்ணி தானே ஒரு இடத்த பிடிச்சி வர முடியும். அதுமாரி சின்ன சின்ன கேரக்டராக தான் பண்ணி வந்தேன். வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகாசேனா, வேல்யூம் 1 அப்படின்னு இருக்கிறதா இருக்கட்டும், கீழே த டிவைன் கார்டியன் அப்படின்னு இருக்கிறதா பார்க்கட்டும், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னது வேல்யூம் 1னா இன்னொரு அடுத்த பார்ட் அந்த மாதிரியான இன்னும் எத்தனை பார்ட் இருக்கும் அதில்? இல்லை, எனக்கு ஒரு மகாசேனா ஒரே இதுதான். அவங்க கதை எழுதாமல் நிறையா எழுதுனதுனால அடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்குன்ட்டு வச்சுருக்காங்க. அது இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து அது அமையும். இந்த டிவைன் கார்டியன் அப்படிங்கும்போது இப்போது சமீபமாக அந்த ஒரு தெய்வம் சார்ந்த படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படிங்கும்போது அது சார்ந்து நம்ம படமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிங்களாண்ணே? இல்லை, இது வந்து இது தெய்வம்னா இது வந்து அந்த ஊருக்குள்ளே அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை காக்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் அந்த வில்லன்ட்ட இருந்து எப்படி அதை போராடி மீட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து ரொம்ப அந்த தெய்வம்ட்டு போகாமல் அது கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு கதை வந்து வேற ஒரு பணியில் போகும். ஆனால் இப்போ போஸ்டர் பார்க்கும் போதாக இருக்கட்டும், இல்லை இந்த ட்ரெய்லர், இந்த விஷயங்கள் எல்லாமே பொருட்செலவாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது உங்களோட படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு பட்ஜெட் அதிகமாக பண்ணப்பட்ட படம் இதுவாக இருக்குமா, இல்லை வேறு எதுவும் படம் இருக்கா? இல்லை, இதுவும் இருக்குது. அடுத்து இந்த வடம்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், அதுவும் கொஞ்சம் பெரிய விஷயம். அடுத்து வந்து நம்ம சிம்புதேவன் அதுவும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட். இப்போ சிம்புதேவன் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்துட்டு இப்போ டேரக்டர்ஸ் கடந்த டைமில் நீங்கள் பண்ண படங்களுடைய அந்த டேரக்டர்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாமே ஒரு டெபியூ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவங்க, தெய்வ மச்சானாக இருக்கட்டும், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் இல்லைனா ஒரு டெபியூ டேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர்கிட்ட போகாமல் தொடர்ந்து ஒரு டெபியூ டேரக்டர்ஸ்க்கான அந்த ஒரு சான்சஸ் கொடுத்துட்ருக்கீங்களா? எதனால் கொடுத்துக்கிட்டலாம்? அவங்க வராங்க. இப்போ வந்து இப்போ அந்த டேரக்டர் படமும் ரெண்டுமே சைமல்டேனியஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவுமே 2வது படம் டேரக்டர் தான். வடமும் ஆல்ரெடி பண்ண டேரக்டரு. அப்புறம் அந்த மாதிரி சிம்புதேவன் படம் பண்ணுறேன். அடுத்து இனிமேல் கொஞ்சம் டேரக்டர் படமும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, அதில் பண்ணுவோம். ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ நிறையா இப்போ ஹீரோஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது விமல் அவர்கள் அந்த ஒரு லுக் வைஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய அளவில் ஒரு லுக் வைஸாக ஒரு சேஞ்ச் வந்துட்டு விமல் அவர்கள்ட்ட பார்க்க முடியல. லாஸ்ட்டாக நான் வந்து இஷ்டமில் அந்த ஒரு லுக் சேஞ்ச் அந்த ஒரு விஷயம் இருந்தது. தொடர்ந்து நீங்கள் பண்ணிருக்க அந்த ஒரு கதாபாத்திரத்துலேருந்து இது மாதிரி சில டைமில் மட்டும்தான் அந்த ஒரு லுக் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஏன் அது பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கதைக்கு அது செட் ஆகாது? வேணான்னு இதில் கூட தான் நிறைய முடிவு வச்சுருப்பேன். ஆமாம். அதனால் அந்த படத்துக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிடணும். இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் பண்ணாதது பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்ல முடியும் உங்களால்? யானையோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். ரியல் அந்த ரியல் யானையோட. ஆனால் இப்போ நிறைய இப்போ ஹீரோஸ் நீங்கள் டைமில் வந்தது அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய ஹீரோஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது யாரோட ஒரு வளர்ச்சி பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இல்லை ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? அப்படி யாரும் தெரியல. அது சினிமாங்கிறது இப்போ புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தக்க வச்சுக்க நம்ம போராடிக்கிட்டு நம்ம கதை கரெக்டாக செலக்ட் பண்ணி போகணும். ஆண்டவனத்தில் எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு. இப்போ நிறைய ஹீரோஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாண் அவர்களாக இருக்கட்டும், இப்போ இவங்களுடைய படங்கள் நீங்கள் பார்க்குறது உண்டா, இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுக்கள் விமல் சைட்லேருந்து போகுமா?
இதில் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா போவோம். எனக்கு நம்பர் தெரியாது, ஆளை தெரியாது. பார்க்குற இடத்துல நேரில் பார்க்கும்போது பேசி சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது சமீபத்தில் ரசித்த ஏதாவது படங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காண்ணே? நீங்கள் வேற ஒரு ஹீரோஸ் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாராட்டு? அது மாதிரி நிறைய படம் பார்த்துருக்குண்ணே. இப்போ நான் என் படத்தை பார்க்குறதோட நல்ல படம்னா எல்லா படமும் பார்த்துருவேன். சமீபத்தில் நம்ம பார்க்கிங்லேருந்து வாழையிலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ விமல் அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் ஆயிடுச்சு. 2001 நடிச்சிட்டு இருக்கும்போது, ஐ மீன் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. அப்படிங்கும்போது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சினிமாவில் இந்த விஷயங்கள் என்னால் இன்னுமே புரிஞ்சிக்க முடியல, இதெல்லாம் புரிஞ்சுக்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சினிமா புரிஞ்சுக்கிறது அது அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சினிமா இப்போ இல்லை, அப்படியே மாறலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது, இப்போ ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அந்தந்த காலகட்டம் அந்தந்த இயக்குநர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா புதுசு புதுசாக சிந்திக்கிறாங்க, புது புது டெக்னிக்கெல்லாம் வந்துடுது, புது புது இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் வருது. கதையவே இப்போ ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற விதமே வேறு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உள்ள யூத்து, இப்போ உள்ள டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கதையவே அவங்க ஒரு திங்க் பண்ணி அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி உள்ள இயக்குநர்கள் படமும் மாற்றி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஃப்ராங்காக ஒரு விஷயங்கள் பேசுகிறது, ஸ்டேஜாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் நான் எனக்கு தோன்றதை பேசுவேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே. அந்த விஷயத்த இன்ன வரைக்குமே மாற்றிக்காமல் வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்ல விஷயங்களை ஏன் மாற்றிக்கணும்? நல்லதாக இருந்தால் நான் இந்த ஏன்னா இப்போ நிறைய இடத்துல இப்போ ஒரு எதுவுமே நான் வந்து எதுவும் பிளான் பண்ணியோ அந்த இதெல்லாம் இல்லை. எதார்த்தமே அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுகிறேன். இப்போவும் முத கொண்டு போய் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி என்ன அப்போதைக்கும் வாயில வருதோ அதை பேசுகிறோம். யார் மனசையும் காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் நம்ம பேசுகிறோம். எந்த பேச்சுமே தப்பு கிடையாது. ஒரு நிறைய பேர் ஒரு ஃபார்முலா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. வருடத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிப்போம், இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 படம். உங்களுடைய படங்கள் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அது எதனால் நீங்களும் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா செட் பண்ணிக்கலாம்? எனக்குலாம் அந்த ஃபார்முலா இல்லை. ஏன் இப்போ 2-3 வருஷமாக படமே நடிக்காமல் இருந்தேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. நல்ல நல்ல படம் கமிட் ஆகும்போது கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி போயிடும். ஆனால் இப்போ உங்களுடைய படங்கள் இப்போ சில இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்தது, இப்போ போகும்படம் வெகு தூரம் இல்லையா இருக்கட்டும், தெய்வமச்சனாக இருக்கட்டும், ரிவ்யூ வைஸ் நல்லா வருது. ஓடிடியில் பார்த்தப்பறம் கொண்டாடுறாங்க. அப்படிங்கும்போது பட் அது தேட்டரில் போகும்படம் வெகு தூரம் இல்லை கொண்டாடலை. அப்படிங்கும்போது அதுக்கு உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா, இல்லை கோபம் வருமா? இல்லை, அதே ஓடிடியில் நல்லா போதில்ல. நல்ல படங்களை எங்கே வேணாலும் போய் பார்ப்பாங்க. தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ண படத்தை ஓடிடியில் பார்க்கறதுக்குன்னு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஓடிடியில் நல்ல படம் வந்தால் அடுத்து பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம நிறைய பேருமே சரி இந்த படம் ஓடிடிக்கு வரும், அந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்காங்கல்ல. ஆனால் இப்போ இதற்கப்புறம் இப்போது இதுவரை பார்க்காத மாதிரி இந்தந்த மாதிரியான விஷயங்களில் விமல் அவர்களை நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறதுனா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, நல்ல கதையாக செலக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் பண்ணுறேன். அது இப்போ உள்ள யங்ஸ்டர் டைரக்டரு. அது மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கதை ஒரு நார்மல் கதையை அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 7ஆம் பொருத்தம் இப்போ அது முடிஞ்சிருச்சு. அது ஒரு அதில் வந்து ஒரு இதுவரையும் நான் இதுவரையும் அந்த மாதிரி கதாபாத்திரமே பண்ணது கிடையாது. ஒரு புது கதாபாத்திரம். இப்போ வடம்னா கூட அந்த மாதிரி நிறையா படம் பண்ணிட்டேன். அந்த ஒரு மூடில் இருக்கும். ஆனால் 7ஆம் பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக இருக்கும். என்னடா விமல் இப்படி பண்ணியிருக்காப்புலங்கிற மாதிரி ஒரு புது எனக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. அதுமாதிரி சிம்புதேவன் படத்தில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புது கெட்டப்பு, புது ஒரு இதாக இருக்கும். அந்த ரெண்டுமே கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். இது மாதிரியும் பண்ணுறேன், அது மாதிரியும் மாற்றி மாற்றி பண்ணுறேன். இந்த ஒரு 2-3 படங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டம்னா அது எந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம்? அடுத்தடுத்து படங்கள் தான் நல்லா. அதோட இப்போ டைரக்டர் படமாக கூட வரலாம். இப்போ ஆல்ரெடி படம் பண்ணி இட்டு கொடுத்த டைரக்டர் கூட வரலாம். இப்போ இருக்க யங்கர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கூட வரலாம். அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி சொல்கிறேன். இந்த மல்டி ஸ்டாரர் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மல்டி ஸ்டாரரில் நீங்கள் இது பண்ணுவீங்களா? கதை நல்லா இருந்து அதுக்கான டீம் அது மாதிரி அமைஞ்சாதான் அது மாதிரியும் பண்ணலாம். இப்போ கதை பிடிக்கிறது, சில விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதனால சில படங்கள் நீங்கள் ஓகே பண்ணி பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது, இந்த விஷயம்லாம் இருந்தால் நான் இந்த மாதிரியான படங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு பாலிசி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? எனக்கு என்னென்னா, எனக்கு முதல்ல கதை பிடிக்கணும். அந்த கதாபாத்திரத்தை நான் நடித்தா அது எனக்கு செட் ஆகுமான்றது பிடிக்கணும். அதேமாரி விமல் படம்னா ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்கலாங்கிறது அந்த மூடும் வரணும். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் அது வந்து அந்த நேரங்களில்
ஒரு பண்ணி ஒரு அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நிறைய பாடங்கள் சினிமாவே பாடம் கற்றுக்கிறது தானே. ஒன்று பண்ணாதானே இன்னொன்று பண்ணக்கூடாதுன்றது தெரியும். அது மாதிரி நல்ல கதைகளாக எனக்கு ஆப்டான கதையாக தேர்ந்தெடுத்து பண்ணணும். அது மாதிரி தான் பண்ணி போயிட்டுருக்கேன். இல்லை உங்களோட கரியரில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணி இனிமேல் இந்த மாதிரியான படங்கள் நம்ம பண்ண வேணாம், செட் அது ஆகல மாதிரி இருக்குது. அதை ஏன் சொல்லிக்கிட்டு. ஓகே. ஆனால் நிறைய இடங்கள்ல இப்போ நமக்கு தெரியும் போது இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன்லாம் இருக்காங்கல்ல, சில இடங்களில் விமல் அவர்களை பார்த்துட்டு ஓ அவர் இந்த படம்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பழைய படங்களில் ஏதாவது சைடு கேரக்டரில் சின்னதாக வந்து போகிறதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க. அதை தாண்டி இன்னும் நீங்களாம் கண்டுபிடிக்கல இந்த மாதிரி நான் இந்த படத்துலலாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? எத்தனை படம் வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே மட்டும் நடிச்சிருப்பீங்க நீங்கள்? ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு படம் கூட நடிக்கல. ஓகே. ஆனால் இந்த மாட்டுத்தாவணி அப்படின்ற ஒரு படத்துலலாம் ஆமாப்பா, அந்த நேரத்தில் ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ எடுத்தோன்னே இப்போ நம்ம வந்து ஒரு ஹீரோவாக யார் நம்மளை போடுவா? சின்ன சின்னதாக படிப்படியாக பண்ணி தானே ஒரு இடத்த பிடிச்சி வர முடியும். அதுமாரி சின்ன சின்ன கேரக்டராக தான் பண்ணி வந்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டராகவே மொத்தம் எத்தனை படம் நான் பண்ணியிருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு கில்லி, குருவி, மாட்டுத்தாவணி, அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் 2001 கூட ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே. ஆனால் இப்போ பந்தயம்னு ஒரு படம். பந்தயம் நிதின் சத்யா சார். ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஓகே. எஸ்சி சார் டைரக்ஷன். ஓகே. ஆனால் இப்போ அந்த மாதிரியான டைம்ஸில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அடுத்து அந்த இல்லை எனக்கு என்னென்னா நான் கூத்துப்பட்டுல அப்போ வந்து ஃபினான்ஷியல் கஷ்டமான எல்லாமே கிடைச்சிருது. ஆமாம், எனக்கு வீடு இருந்ததுனால சாப்பாடு கிடைச்சிரும். அப்புறம் கூத்துப்பட்டுல இருந்தேன்னா அங்கேயே தங்கிக்குவேன், அங்கேயே சாப்பிட்டுக்குவேன். அதை தாண்டி வேற என்ன தேவைப்படுது? அந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன தேவையோ அது ஈஸியாக கிடைச்சிருச்சு. இப்போ அந்த டைமில் இருந்த ஒரு விமல் இருப்பார். இப்போது உங்கள்கிட்ட ஒரு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும், நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க, ஒரு மெச்சூர் கிடச்சிருக்கோம் போது. ஆனால் அப்போ இருந்த விமல்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு என்கிட்டயே அப்படின்னு என்ன ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள்? தெரியல, அந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் ஆனதா என்னன்னு தெரியல. எதை பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும், பார்த்து பண்ணணும். மற்றபடி என்னோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு மாறல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த படத்தை பற்றி, மகாசேனா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது. ஒரு காந்தாரா இதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே எனக்கு வருது. உங்களுக்கு இந்த கதை கேட்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணும்? மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஓகே. எனக்கு இந்த கதையை கேட்கும்போது அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஓகே. ஏன்னா அப்போல்லாம் அந்த படம் கதை கேட்கும்போது காந்தாரா ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த மகாசேனா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்டர்வியூ. நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.